லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சோளம் உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த வெள்ளைச்சோளம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. புரதச்சத்து அதிகமாக இருக்குதுங்க வெள்ளைச்சோளத்தில். அதே போல் சுகர்காருக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த உணவு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கோங்க. ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம அரை கப்பு, எந்த கப்பால் நம்ம சோளம் அளந்தோமோ அதே கப்பால் வந்து அரை கப்பு வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் நார்மல் உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம் இதுக்கு சரியாக போயிடுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. 2-3 டைம் நல்லா வந்து இது மாதிரி நல்லா கை போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நம்ம 2 டைம் நல்லா கழுவிட்டுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 4 ஹவர் இல்லைன்னா 5 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சோளம் வந்து நல்லா ஊறி வரும். நம்மளுக்கு வந்து சோளத்தில் வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குதுங்க. அதே போல் உளுத்தம்பருப்பும் நம்மளுக்கு தோல் வந்து நீக்காத உளுத்தம்பருப்பு, நான் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு 5 ஹவர் ஊறட்டுங்க. அப்புறமா வந்து எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சுங்க. நான் ஒரு 5 ஹவர் ஊற வைக்கலான்னு பார்த்தேங்க. சோளம் வந்து நம்மளுக்கு ஊறலைங்க, அதனால் நான் 8 ஹவர் ஊற வச்சுட்டேங்க. நான் பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது சோளம் வந்து நான் 8 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி வடிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடயே வந்து நம்ம 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம இது கூட வந்து 2 தக்காளி, நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி நம்ம தோசை செய்யாத டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம இந்த தோசைங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் தண்ணி ஊற்றாத கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம அப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சின்னு வந்துடலாங்க. இப்போ அரைச்சின்னு வந்துட்டோங்க. நம்ம இப்போ நைஸாக இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டதுனால கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ மிக்சியில் நம்ம அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி தோசை செய்யாத இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு நம்ம செய்யலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா நம்ம கை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா கிளைமேட் வந்து இங்கெல்லாம் மழைங்க, அதனால் இது புளிக்கணும் கொஞ்சம். அதனால் நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிக்குங்க. ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. நம்ம கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சீக்கிரமும் புளிச்சிடுங்க. இது நம்ம தக்காளிலாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் புளிச்சு வந்துடுங்க. அதனால் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. புளிச்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. வாங்க, அது எப்படி செய்கிறதுன்ட்டு. ஒரு ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. நான் வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. நான் உளுத்தம்பருப்பு சட்னி ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நான் 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. இது வந்து எனக்கு வந்து காரம் சரியாக போயிடும். இந்த மிளகா வந்து காரங்க. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஜாஸ்தி கம்மியோ கூட்டி குறைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. இப்போது ஒரு 4 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. அது வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுக்குது.
இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும்னா தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சட்னி. உளுத்தம்பருப்பு தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான சட்னிங்க. எல்லா தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்பு ராகி தோசை சோள தோசையோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மல் தோசைக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் எல்லா தக்காளியெலாம் நம்ம போட்டுட்டோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சின்னு வந்துடலாங்க. சட்னி அரைச்சின்னு வந்துட்டோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கொஞ்சோண்டு வந்து காஞ்சி மிளகாங்க, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு சட்னிங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ராகி தோசை சோள தோசை எல்லா தோசையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு சட்னி பார்த்தோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு புளிச்சு இருக்குன்ட்டு. மாவு ஓரளவுக்கு தாங்க புளிச்சு வந்திருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மழைங்க, அதனால் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக தாங்க புளிச்சிருக்குது. மாவு புளிக்குங்க. இல்லை ஒரு 4-5 ஹவர்லேயே வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ வந்து சீக்கிரம் புளிச்சிடுங்க. இப்போ கிளைமேட் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மழை பெஞ்சுன்னு இருக்குதுங்க, அதனால் கொஞ்சமாக புளிச்சிருக்குதுங்க. அங்கே ஒரு 2 ஹவர் புளிச்சாவே போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்குறோம், அதனால் புளிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடுங்க. அதனால் வந்து நம்ம ஒரு 2 ஹவர் புளிச்சா போதுங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிடலாங்க. கலக்கிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுருக்கோங்க. நீங்கள் எண்ணெய்னா ஊற்றிக்கலாங்க, நெய்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். தோசை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்குங்க. அதே போல் வந்து சோளத்தில் வந்து சுகர் லெவல் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும்னா நம்ம உடம்புல வந்து சுகர் இருந்துச்சுன்னா கூட கண்ட்ரோல் ஆகுதுங்க. தோசை வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து அரிசியே இல்லாத தோசைங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் நிறைந்த நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியான தோசைங்க. இப்போ வந்து அதே போல் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சட்னி, அதுவும் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உளுத்தம்பருப்பு அதிலே சட்னி ஒன்று சிம்பிளாக எப்படி செய்யுதுன்ட்டு பார்த்தோங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் வந்து உளுத்தம்பருப்பு சட்னி வந்து எல்லா தோசையோடும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சிறுதானிய தோசைக்கெலாம் வந்து இந்த மாதிரி காரசாரமான ஒரு தக்காளி சட்னி உளுத்தம்பருப்பு சட்னி அதெல்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோள தோசை இது மாதிரி நம்ம வந்து சோளத்தில் வந்து ஆப்பம் பணியாரம் அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்றாங்க. அதே போல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.